ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவலண்ட் அட்மிட்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சர்க்கியூட் பார்ப்போம். அதில் யூனிட் என்ன கொடுத்துருப்பாங்க, ஓம்ஸில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. 2s 1s 5j into s 1j into s 4s இந்த மாதிரி எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சீமென்ஸ். சீமென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா கண்டக்டன்ஸோட யூனிட். ஓகேவா? இப்போ இங்கே கொடுக்குறது எல்லாமே வந்து கண்டக்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது கண்டக்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சீரஸில் இருந்தால் அதோட டோட்டல் வேல்யூ என்ன, பார்லலாக இருந்தால் அதோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ சீரிஸ் கனெக்ஷனாக இருந்து அப்படின்னா டோட்டல் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு G1 into G2 டிவைட் பை G1 plus G2. இங்கே ஜிங்கிறது வந்து கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸோட யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமென்ஸ். ஓகே, இதுவே வந்து பார்லல் கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னா டோட்டல் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு G1 plus G2. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கால்குலேட்டரை எடுத்து காம்ப்ளெக்ஸ் மோடை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4Sம் -j2Sம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சீரிஸில் கனெக்ட் ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், G1 into G2 டிவைட் பை G1 plus G2ன்னு சொல்லியிருக்கோம். எது வேணாலும் நம்ம G1 எது வேணாலும் G2ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், மேலே பாருங்கள் 4 into 2 அப்போ 8, ஸோ -j, அப்போ -8j டிவைடட் பை 4 minus 2j. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த -8j டிவைடட் பை 4 minus j2 வந்து எதுக்கு பார்லலாக இருக்குது அப்படின்னா J1sக்கு பார்லலாக இருக்குது. அப்போ இந்த பார்லல் கனெக்ஷனை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்லல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போது இந்த டேர்மோட ப்ளஸ் J1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 0.8 minus 0.6jன்னு வரும். ஸோ இந்த பார்லல் காம்பினேஷனை மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா 0.8 minus 0.6j. ஸோ இதை நீங்கள் வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ இந்த கால்குலேட்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு போய்க்கணும். ஓகே, ஸோ நான் இது உங்களுக்கு நிறைய வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் மோடு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 991 ms எடுத்துக்கிட்டேன். 991 msல இருந்து மோடை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் CMP காம்ப்ளெக்ஸ்னு வரும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், 2 ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு வந்துடும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ எடுத்து போடணும். ஸோ இதை என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், -8j டிவைடட் பை அடுத்து நம்ம என்ன பண்ணணும் 4 minus j2. ஸோ இந்த வேல்யூ, ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா +1 போடணும். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராக்கெட், இன்னொரு ப்ராக்கெட் போடணும். ஸோ அப்படி போட்டுட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். மேபி இது எரர் வரலாம். ஓகே, வந்துருச்சு. ஸோ ஷிஃப்ட்டு ஈக்குவல் டு போட்டால் -0.6jன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மோடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 0.8 0.6jன்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கண்டக்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறத நான் என்ன எழுதியிருக்கேன், 1 minus 3jன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதோட இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 0.54 minus 0.78jன்னு வருது. ஸோ இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேர்மும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பார்லலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பார்லல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 0.54 minus 0.78jவோட J5 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது, 0.54 plus 4.22jன்னு வருது. ஓகேங்களா?
ஸோ இப்போ பாருங்கள் இந்த டேர்மும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ சீரிஸ் அப்படின்னா G1 into G2 divided by G1 plus G2. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருது, 1.58 plus 0.695 Jன்னு வருது. ஸோ இதுதான் இந்த சர்க்கியூட்டுக்கான டோட்டல் அட்மிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு யூனிட் என்னங்கிறது செக் பண்ணணும். சீமென்ஸில் இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு. சீமென்ஸில் இருக்குது அப்படின்னா அது கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ் வந்து சீரிஸில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா G1 into G2 divided by G1 plus G2ன்னு எழுதிக்கணும். பேரலலில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ன மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். பட் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ சீரிஸ் கனெக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். பேரலல் கனெக்ஷனை தான் நம்ம வந்து R1 into R2 divided by R1 plus R2ன்னு போடுவோம் ரெசிஸ்டன்ஸில். பட் இது அப்படியே எப்படி இருக்கும், ரிவர்ஸில் இருக்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.